என் அம்மாவுக்கு நீங்கள் எப்படி முத்தம் கொடுக்கலாம், நான் மட்டும்தான் முத்தம் கொடுப்பேன்னு அட்லியை அவங்களோட குழந்தை மீர் அப்படியே செல்லமாக தள்ளி விட்டுருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இன்னைக்கு மதர்ஸ் டே, இன்னைக்கு அன்னையர் தினம்ல, அதனால் எல்லாருமே வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப்க்கு வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது டைரக்டர் அட்லி இப்போ அவங்களோட ஒய்ஃப் பிரியா அட்லிக்கு விஷ் பண்ணியிருக்காரு. ஹாப்பி மதர்ஸ் டே பிரியா அட்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியா வந்து அவங்க குழந்தை மீரை கொஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ மீரும் வந்து விளையாடிட்டு இருக்காரு. பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அட்லி வாமாச்சலம் அப்படின்னு பிரியாவுடைய சீக்ஸில் ஒரு கிஸ் கொடுக்க அதை பார்த்துட்டு பாப்பா செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. எதுக்குப்பா அம்மாவை தொடுறீங்க, அங்கிட்டு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கையால் அவர் அப்படியே தள்ளி விடுறாருங்க. அதை பிரியா அட்லி எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா மவனே இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஷாக்ல பாக்குறாங்க. ஒரு பக்கம் அட்லி ஏன்பா இப்படி பண்றியப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்புல பாக்குறாரு. ஆனா இந்த மொமெண்ட் பாக்குறதுக்கு செம்ம கியூட்டா இருக்குங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம்ல, அதாவது அம்மாக்கள் மேல குழந்தைங்க செம்ம பொசசிவ்னஸா இருப்பாங்க. அதுவும் பையன் குழந்தைங்க அப்படின்னா கேட்கவே வேணாம். அப்பா கிட்ட வந்தா போதும், போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து தள்ளி விட்டுருவாங்க. இல்லைனா அம்மா கிட்டேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. அப்படிதாங்க மீரும் ரொம்ப கியூட்டா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. அமெரிக்க அதிபருடைய வளர்ப்பு நாய் 24 பேரை கடிச்சிருக்கு. அந்த நாயை சுட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப சவுத் டகோட்டா ஆளுநர் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய வளர்ப்பு நாய் பார்த்தீங்கன்னா 24 பேரை கடிச்சிருக்குங்க. இந்த விஷயம் ஆரம்பத்துல இருந்தே சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக தான் பரவிட்டு இருந்தது. அது ஒவ்வொருத்தவங்களையா கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் இப்போ வரைக்கும் 24 பேரை கடிச்சிருக்கு. அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் 24 பேரை இந்த நாய் கடிச்சிருக்கு. ஸோ இதை உடனடியாக சுட்டு கொல்லணும் அப்படின்னு சவுத் டகோட்டா ஆளுநர் வலியுறுத்தி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் இதே மாதிரி ஒரு நாய் வளர்த்தேன். அதுக்கு 1 வயசு தான். அதுவும் வந்து மற்றவங்களை போய் கடிச்சிடுச்சு. மற்றவங்களை கடிச்சதும் என்னால் சும்மா இருக்க முடியல. அதை நான் சுட்டு கொன்னுட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த நாயும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 24 பேரை கடிச்சிருக்கு. ஸோ இதையும் சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்துகிற வகையில் பேசியிருக்காங்க. நாயும் ஒரு உயிர் தாங்க, அதுவும் ஒரு ஜீவன் தான். அதுவும் பெட்டாக வளர்த்துட்டு வராரு அமெரிக்க அதிபர். அண்ட் அப்படி இது கடிக்குதுன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அது என்ன ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.